எல்லாருக்கும் வணக்கம் மக்களே, நான் உங்கள் சஞ்சு. பிப்ரவரி 1ஆம் தேதி நம்ம டிஎன்பிஎஸ்சி போர்டு மெம்பராக இருக்கக்கூடிய ஃபாதர் மரிய சூசை அவர்கள் என்ன போட்டிருக்காரு, ட்விட்டரில் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. என்ன அப்படின்னா, அதாவது தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் யூபிஎஸ்சி கிளியர் பண்ணணும், அதுக்காக நம்ம டிஎன்பிஎஸ்சியில் யூபிஎஸ்சிக்குள்ள சிலபஸ் நிறைய ஆட் பண்ணலான் இருக்கோம், அப்போ ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம் யூபிஎஸ்சி இங்கே தமிழ்நாட்டில் நிறைய பேர் அப்படிங்கிற மாதிரி ஒன்று போட்டிருக்காரு. இதனுடைய சாத்தியக்கூறுகள் என்ன அப்படிங்கிற சொல்லுங்கள், இதை பற்றி டிஸ்கஷன் நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு இந்த பெரிய கேள்வி என்ன அப்படின்னா, இப்படி நீங்கள் பண்ணால் ஓகே, யூபிஎஸ்சி படிக்கிறவங்க யூபிஎஸ்சி கிளியர் பண்ணிடுவாங்க, அதே மாதிரி யூபிஎஸ்சி படிக்கிறவங்க டிஎன்பிஎஸ்சி ஈஸியாக கிளியர் பண்ணிடுவாங்க. அப்போ டிஎன்பிஎஸ்சிக்குன்னு மட்டும் படிக்கிறவங்க அவங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமாயிடும். இது இப்படி பண்ணலாமா? ஏன்னா இப்போ தான் நம்ம சிலபஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க, இப்போ மறுபடியும் ஒரு சிலபஸ் சேஞ்ச் அப்படிங்கிற நீங்கள் யோசிக்கிறது ஒரு தப்பான விஷயமா இது என்னுடைய கருத்து. அதே நேரம் பார்த்தீங்க அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சிக்குன்னு படிக்கிற ஒருத்தங்களால நிறைய சிலபஸ் ஆட் பண்ணி போகும்போது அவங்களால அந்த இதை எப்படி அவங்களுக்கு அது கஷ்டமாயிடும், யூபிஎஸ்சி உள்ளவங்களுக்கு ஈஸியாக போயிடுமா இருக்கும். இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க மக்களே. நன்றி, வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு.